கண்டிப்பாக நான் போன வீடியோவில் உங்ககிட்டலாம் நான் மன்றாடி கேட்டுக்கிட்டேன். ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நிறைய பேர் அந்த ஹாய் ப்ரோ, ஹாய் அப்படி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்டால் தான் கிடைக்கல எல்லாம். நல்லா இருக்குது அந்த ஃபீலிங். நல்லா இருக்குது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். அதாவது வெளிலேருந்து வரவங்க வெளியில் நடக்கிறது சொல்லலாமா அப்படின்னா பிக் பாஸில் சொல்லக்கூடாதுங்க. ஆனால் மஞ்சரி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பார் கேட்கும் பொழுது கானா வினோத்துக்கு தான் அதிகமான வாக்குகள் விழுந்துகிட்டு இருக்கு, அவர் தான் நம்பர் 1ல் இருக்கார் அப்படின்னு அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்களே. இது எபிசோடில் காட்டப்படலை. பட் நம்ம 24/7 உடனே கேட்கலாம், நீங்கள் 24/7 பார்க்குறீங்களா? நான் டவுன்லோடு வச்சுருக்கேங்க, நான் பார்ப்பேங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். அது சரியா அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு இருக்குது. சேதுண்ணா இது சரியாண்ணே? வெளிலேருந்து வந்தவங்க வெளியில் இருக்கிற நிகழ்வுகளை உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. 5 வாரங்கள் தான் போயிட்டுருக்கு. கானா வினோத்துக்கு நம்பர் 1ல் இருக்கார் அப்படிங்கிறத ஏன் மஞ்சரி அக்கா ரிவீல் பண்ணாங்க? அப்போ நம்ம மஞ்சரி அக்கா மேலே கோவப்பட முடியாது. அவங்க கண்டஸ்டன்ட் கிடையாது, அவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் இது வந்து அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதை நம்ம கேட்கணும் இல்லையா? நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து பேசும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் பேசும்போது ரொம்ப கம்மியான டைமிங்கில் வீடியோ போடுறீங்க அப்படின்னு. நம்ம இருக்கிற இடத்துல தான்ப்பா நமக்கு சுதந்திரம். அதான் நம்ம கேட்குறோம். ஏன் மஞ்சரி அதை ரிவீல் பண்ணிட்டாங்க? கானா வினோத் உங்களுக்கு இது பயங்கர டேஞ்சர். ஏன்னா அவங்க ரிவீல் பண்ணது பார்வதி கிட்ட. பார்வதி இப்போ வந்து வினோத் மேலே ஒரு அன்பாக இருக்காங்க. இது வம்பா மாறுமா, என்ன நடக்கும், ஏது நடக்கும் ஒன்றும் புரியலையே எனக்கு. ஏன் கானா வினோத்துக்கு இவ்வளோ ஓட்டு விழுவுது அப்படின்னா, பிஆர் இல்லாத ஓட்டுங்க, பியூர் ஓட்டுங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் பிஆர் இல்லாத ஓட்டு ப்ரோ? எல்லோரும் தான் பாட்ஸ் வச்சுருக்காங்க, இது பிஆர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே போயிட்டுருக்கும்போது ஏன் கானா வினோத் மட்டும் வைக்கலைன்னா, அவர் வைக்க முடியாதுயா, அவர்கிட்ட காசே கிடையாதுயா, அவர் எப்படியா வைப்பார்? நம்மெல்லாம் குட் ஆட் குட் ஹெல்த்லாம் அந்த ப்ராங்கில் கூட அவர் வந்து எவ்வளோ விஷயம் நம்ம இப்போ பண்ணி, ஏன்னா அந்த நட்புக்காக வந்து நின்னார்ல. கமருதீன் எவ்வளோ வாழ்க்கைன்னு சொன்னடா, ஏன்டா கோவப்படுற? அந்த விஷயத்தை எவ்வளோ ஹைலைட் பண்ணி வீடியோ போட்டோம். நம்ம நான் காசை வாங்கிட்டோம். இன்னொன்று குட் ஆட் குட் ஹெல்த்லாம் விலையே பேச முடியாதுங்க. எனக்கும் நிறைய அந்த ப்ரொமோஷன் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னெலாம் மெயில் கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னை தொடர்ந்து 8 சீசனாக பார்த்துட்ருக்க நண்பர்களுக்கு தெரியும். நான் அது ஏன் பண்ணவே மாட்டேறேன். காசுன்னா அது பின்னாடி போயிடலாம் நண்பர்களே. காசுன்னு அது பின்னாடி போயிட்டோன்னா அவன் கண்ட்ரோலில் நான் இருக்கணும். அது எனக்கு பிடிக்காது. என் கண்ட்ரோலில் பிக் பாஸ் இருக்கணும். பிக் பாஸை நான் ரசிக்கிறேன், நான் அதை பற்றி பேசுகிறேன். கரெக்டாக உங்களுக்கு புரியுதா? அதனால தான் அந்த ப்ரொமோஷன் வீடியோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த தேங்க்ஸ் மூலமாக நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுறீங்க, காசுலாம் கொடுக்குறீங்க, அது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் நான் வந்து அன்பாக ஏற்றுப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றிகள் சொல்ல வார்த்தை இல்லை.